Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible lesson is The Life of God in You. இன்னைக்கு நம்மளோட பாடத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், இயேசுவின் ஜீவன் உங்களுக்குள் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். When you receive Jesus Christ as your Savior, you receive God's kind of life into your spirit. என்னைக்கு நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு தேவ விதமான அன்பு அல்லது ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. You are a spirit being, you have a soul, and you live in a human body. நீங்க ஆவியாகிய மனிதன், உங்களுக்கு ஒரு ஆத்துமாவும் ஒரு சரீரமும் உங்களுக்கு உண்டு. That is 1 Thessalonians chapter 5 verse 23. அவைகளை 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே உங்களால் வாசிக்க முடியும். You live in a human body that is made from the dust of the earth. நீங்கள் ஒரு மண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். But the real you is a spirit being on the inside of that body that will live forever. ஆனால் உண்மையான நீங்கள் யார் என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கின்ற ஆவியே நீங்கள் உண்மையான நீங்களாய் இருக்கிறீர்கள். If you receive Jesus, you will live with him forever. If you do not, then you will be in the lake of fire forever. நீங்க இயேசுவை போல் இல்லாவிட்டால் நீங்கள் நித்தியமாய் அக்கினியில் தான் நீங்கள் வாழ வேண்டும். In the book of John chapter 10 and verse 10, யோவான் 10:10 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது it says the devil is the thief. He comes to steal, kill and destroy. அங்க வசனம் சொல்லுகிறது பிசாசானவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வாசிக்கின்றோம். Jesus said he is come to give you life. He's come to give you zoe in the Greek. அங்கே இயேசுவானது அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அது கிரேக்க மொழியிலே ஜோவே என்று சொல்லப்படுகிறது. In the New Testament there are 4 different Greek words that are translated life. கிரேக்க மொழியிலே ஜீவனுக்கு 4 விதமான அர்த்தங்கள் கொண்டு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. One Greek word is talking about the breath of life or your natural life. கிரேக்க வார்த்தை இந்த அர்த்தம் எப்படி சொல்லப்படுகிறதுனா சாதாரணமான ஒரு ஜீவனை குறித்து சொல்லப்படுகிறது. Another Greek word is translated that means conduct or the way you live your life. இன்னும் ஒரு அந்த கிரேக்க மொழியில இந்த ஜீவனானது கான்டாக்ட் அல்லது நீங்க எப்படி வாழுகிறீர்கள் என்ற பொருள்பட அவைகள் சொல்லப்படுகிறது. A third word means like the length of your life, your lifetime, your livelihood. இன்னொன்று மூன்றாவது பொருள்பட எப்படி சொல்லப்படுகிறதுனா உங்க வாழ்நாள் அல்லது எவ்வளவு காலங்கள் நீங்கள் வாழுகிறீர்கள் என்ற பொருள்பட மூன்றாம் வார்த்தை சொல்லப்படுகிறது. The fourth word is the Greek word zoe, that is the God kind of life. நான்காவது ஜோவே என்று சொல்லப்படுகிறது. அதன் பொருள் என்னவென்று சொன்னால் கர்த்தர் விதமான ஜீவன் என்பதே அதன் பொருள். We are going to spend this Bible lesson talking about the zoe, the God kind of life. இன்னைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் கர்த்தர் விதமான ஜீவனை குறித்து இந்த பாடத்திலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். Jesus said, I am come. Jesus came into the world so we could receive the God kind of life. இயேசு இந்த உலகத்தில் வந்தது நிமித்தமாக தேவ விதமான ஜீவனை உங்களால் பெற்று அனுபவிக்க முடியும். This kind of life does not come into our body or our soul, but it is in our spirit being. இந்த ஜீவனானது நம்மளுடைய சரீரத்திலோ அல்ல ஆத்துமாவிலோ அல்ல, நம்முடைய ஆவியில் இது கடந்து வருகிறது. When you receive Jesus Christ as your Savior, he gives you the same kind of life in your spirit that God has in him.
நீங்க என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவருக்குள் இருக்கிற அதே வண்ணமான ஜீவனை உங்களுக்குள்ளும் அவர் வைக்கிறார். With many other religions, you have to do a lot of work to earn the blessings of that religion. இன்னைக்கு பல மதங்களிலே அந்த மதங்களின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்று அந்த மதங்கள் போதிக்கின்றது. When you receive Jesus Christ, he has already done all of the work and he gives it to you as a gift. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவைகளை இலவசமாக உங்களுக்கு ஒரு பரிசாக தேவன் உங்களுக்கு கற்பிக்கிறார், கட்டளையிடுகிறார். In 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், if any person be in Christ, he is a new creation in his spirit. அங்க வசனம் இப்படி சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். I'm going to give you some more words that talk about the new birth. ஒரு புதியதாய் பிறந்த மனிதனை குறித்து பல வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். It is called the new man, or it means to be born again. ஒரு புதிய மனிதன், மறுபிறப்பு உடைந்த மனிதன். It means to be saved or to have conversion. நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது அவன் முற்றும் பிறக்கிறவனாய் காணப்படுகிறான். When the Bible says eternal life and everlasting life, that's talking about being born again. நித்திய வாழ்வு, மறுப்பு வாழ்வு, அது நம்மளோட மறு வாழ்வை குறிக்கிறது. You do not receive eternal life after you leave this world. You receive it at the moment you are born again. நீங்க நித்திய வாழ்வை இந்த உலகத்திலே மரித்த பிறகு பெறுவதல்ல, நீங்கள் எப்பொழுது மறுபிறப்பு பெறுகிறீர்களோ அப்பொழுதே உங்க வாழ்க்கை நித்திய வாழ்வுக்குரிய வாழ்க்கையாய் மாறுகிறது. This God kind of life is everlasting. It will last for all of eternity. இது தேவ விதமான ஜீவன், அது நித்திய வாழ்வாய் காணப்படுகிறது. When you receive Jesus as Savior, the God kind of life comes into your spirit and will be there forever. இன்னைக்கு என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ தேவ விதமான ஜீவன் உங்களுக்குள் கடந்து வந்து அது நித்திய காலமும் உங்களோடு கூட உங்களுக்குள் இருக்கிறதா இருக்கிறது. In the book of John chapter 3 and verse 6, யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், that which is born of the flesh is flesh, that which is born of the spirit is spirit. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். You want to begin to think and understand the real you is a spirit being inside of you. நீங்க புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் உண்மையான நீங்கள், உங்களுடைய ஜீவன் அது ஆவியா இருக்கிறது என்பதை. When the body dies, it goes back to the dust of the earth, but your spirit goes to be with God. உங்களுடைய சரீரம் மரித்து போனால் அது மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரம், அது மண்ணுக்கே திரும்பும். ஆனால் உங்கள் ஜீவனோ அது தேவனிடத்தில் கடந்து போகும். You must eat vegetables and natural things to feed the natural body because it came from the dust. உங்களுடைய மாம்ச சரீரத்தை காய்கறியினாலும் அல்லது நாம் சாப்பிடுகிற பல பொருட்களினாலும் அதை நீங்கள் பல உண்டாக்க வேண்டும். காரணம் அது இந்த மண்ணினால் வந்ததுனால இந்த மண்ணில் இருக்கிற சில காரியங்களினால் அதை மெழுகூட்டுவதும் பலப்படுத்துவதும் அவசியம். The Bible says to be absent from the body is to be present with the Lord. வேதம் சொல்லுகிறது மாம்ச சரீரத்தில் நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள் என்று. You have a natural human body on this earth. இந்த உலகத்திலே ஒரு மனுஷ சரீரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But the real you has a spiritual body and you can walk and talk and see and hear. ஆனால் இந்த மனுஷ உடம்பிலே நீங்க மாம்ச சரீரத்தில் இருக்கிறீங்க, நீங்க நடக்க முடியும், நீங்கள் பேச முடியும், நீங்கள் உணர முடியும்.
and you as a spirit being will live with God forever and ever and ever. ஆனால் உங்களோட ஆவியின் மனுஷனாக நீங்கள் நித்தியமாய் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும். It is very important to receive Jesus Christ as your Savior. நீங்க இயேசுவை ரட்சிக்கப்படுவது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. If you do not receive him as your Savior, then when you die, your spirit will go into eternal hell. நீங்க இயேசுவினால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு அல்லது இயேசுவினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் நீங்க நித்தியமாய் எரிகிற அக்னிக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். The Bible says in the book of Romans chapter 6 and verse 23. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது. The wages of sin is death, but the gift of God is eternal life. வேதம் சொல்லுகிறது அங்க வேத வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று வாசிக்கின்றோம். The word death there means spiritual death. It means to be separated from God forever. இங்க மரணம் என்று குறிப்பிட்டிருக்கிற வார்த்தை ஆவிக்குரிய மரணம், தேவனை விட்டு விலக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று பொருள். The word eternal life, it means you receive the same kind of life that God has in him in your spirit. ஆனா நித்திய ஜீவன் என்று குறிப்பிக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவனுக்குள் இருக்கிற அதே வண்ணமான ஜீவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்று பொருள். This is a tremendous truth in the Word of God. இது வேதத்திலே இருக்கிற மிகப்பெரிய ஆழ்ந்த சத்தியம். When you become a child of God, you receive the same kind of life in your spirit that he has. இன்னைக்கு நீங்க என்னைக்கு இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறீர்களோ அன்னைக்கு இயேசுவுக்குள் இருந்த அதே வண்ணமான ஜீவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. In the book of John, chapter 5 and verse 26, யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, God the Father has Zoe life in him, and he gives that life to Jesus. இங்க வசனம்படி சொல்லுகிறது, இந்த ஜோவே ஜீவனானது அல்ல தேவனுக்குள் இருந்த அதே ஜீவனானது இயேசுவுக்குள்ளும் தேவன் கட்டளையிட்டார் என்று வாசிக்கிறோம். Then when we receive Jesus, Jesus gives us the God kind of life into our spirit. அன்னைக்கு இயேசுவை நீங்க என்னைக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு இயேசுக்குள் இருக்கிற அதே ஜீவன் உங்களுக்குள்ளும் கடந்து வருகிறது. In the book of 1 John chapter 5 and verse 11, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it tells us that when we receive Jesus, we receive the God kind of life into our spirit. அங்க வசனம்படி சொல்லுங்க, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவுக்குள் இருந்த அதே வண்ணமான ஜீவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்று பொருள்பட நம்மால் வாசிக்க முடியும். In Hebrews chapter 12 and verse 9, எபிரேயர் 12ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 9ஆம் வசனத்தை வாசிக்கும், it says, in the natural we obey our natural parents. நம்முடைய மாம்சத்திலே நம் மாம்ச பெற்றோர்களை நாம் கனப்படுத்துகிறோம். Now that God is our Father, we will give respect and honor to him. அதே வண்ணமாக நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாய் இருப்பதினாலே அவரை நம்ம ஆவியின் பிதாவை நம்ம கனப்படுத்த வேண்டும். It says he, God the Father, he is the Father of spirits. அங்கே வசனத்தை நீங்க இப்ப வாசிப்பீங்கன்னா ஆவிகளின் பிதாவுக்கு என்று வாசிக்கிறோம். Our natural bodies came from our natural parents. நம்முடைய மாம்ச சரீரமானது மாம்ச பெற்றோர்கள் மூலமாக நம்ம பெற்றுக்கொண்ட ஒன்று. But God is the Father and the one that gives us our real spirit when we're born again. ஆனால் நம்முடைய ஆவியை கொடுத்தவர் யாருன்னா பரமபிதா. அவருடைய ஜீவனை நம்முடைய ஆவியிலே தேவன் கொடுத்திருக்கிறார்.
In the book of Ephesians, chapter 2, verses 1 through 4, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமானால், it tells us that before we're born again, that we are really children of the devil. இங்க வசனம் சொல்லுகிறது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் பிசாசுகளின் பிள்ளைகளாயிருந்தோம். But when we are born again, we move from darkness into light. ஆனா என்னைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ இருளில் இருந்து ஒளிக்கு நேராய் கடந்து போனோம். We are no longer children of the devil, but we become children of God and receive his life in us. நாம் இருளின் பிள்ளைகளாக இல்லாம ஒளியின் பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். In the book of 2 Peter, chapter 1 and verse 4, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, we that are believers, we receive the divine nature into our life. இங்க வசனம் சொல்லுகிற நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவ விதமான குணங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். We are not just servants or we are not just slaves to God, but we are his children. இன்னைக்கு நாம் தேவனுடைய அடிமைகள் அல்ல, நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். God loves his children and he wants to do everything to bless us and help us. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறார், அவளுக்கு உதவியாக அவளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். In the book of Luke, chapter 17 and verse 21, லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, the kingdom of God is on the inside of us in our spirit. அங்க வசனம் 17:21 நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கின்றது என்று வாசிக்கிறோம். Just think what a marvelous truth that the very life of God is on the inside of us. யோசித்து பாருங்க, எவ்வளவு மகிமையான மேன்மையான ஒன்று, தேவனுடைய ஜீவனே உங்களுக்குள் இருக்கிறது. The kingdom of God is on the inside of us. தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. In the book of 1 Corinthians chapter 3 and verse 9, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, we are laborers together with God. இங்க வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனோடு கூட உடன் வேலையாட்களும். It says, we are God's husbandry. That means we are God's garden on the inside of us. அடுத்து கவனிங்க, தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். You can grow the things of God in your spirit on the inside of you. நீங்க உங்களுக்குள் தேவனுடைய காரியத்தை வளர்த்தெடுக்கிறவளாக நீங்கள் காணப்பட முடியும். The word of God is like a seed that is incorruptible. தேவனுடைய வார்த்தை மாறாத ஒன்றாய் இருக்கிறது. You can sow the word of God by faith into your spirit and produce the things of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விதைத்து தேவ காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்க்க உங்களால் இயலும். You sow natural seed into the ground and produce a harvest. எப்படி ஒரு மாம்சமான அல்லது சரீர பிரகாரமாக உங்களோட தோட்டத்திலே ஒரு விதையை விதைத்தா அது எப்படி வளருகிறதோ, the word of God is like a seed and you sow it into your heart. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை அது விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த விதையை உங்களுடைய இருதயத்திலே விதைத்தால், when you speak the word of God and you believe the word of God, that is the way you sow it into your heart. நீங்க தேவ வார்த்தை உங்கள் இருதயத்துல விசுவாசித்து தேவ வார்த்தை உங்கள் இருதய வாயினால் பேசும்போது அப்படிதான் நீங்கள் உங்கள் தேவ வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் விதைக்கிறீர்கள். All of the words of God are like seeds of God to sow in our heart. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் விதையாய் இருக்கிறது, அவைகள் நம் வாழ்க்கையில் விதைக்கிறவளாய் இருக்கிறோம்.
We do not understand how we can sow seeds in the ground and it will produce a harvest. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில விதையை விதைப்பது என்று நாம் அறியாமல் இருக்கலாம், ஆனால் விதையை விதைத்தால் அது முளைக்கும். You sow many different kinds of seeds and produce different harvests in the natural, sowing it into the dirt of the earth. உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான வித்தியாசமான விதைகள் உண்டு. ஒவ்வொரு விதைகளையும் நீங்கள் மண்ணிலே விதைத்தால் அது 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 அதன் பலனை தருகிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். If you sow corn or rice or watermelon, whatever seed you sow in the ground, that's what it produces. நீங்க வாட்டர்மெலன் அல்லது விதைத்தாலும் அல்லது நெல்லை விதைத்தாலும் அல்லது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதன் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. The earth or the ground is the same, but what is different is the different kinds of seed. பூமி ஒன்றுதான், மண்ணுதான். ஆனா விதை எதை விதைக்கிறீர்களோ அது முளைக்கும். And the word of God is different kinds of seed, but your heart is the ground. இங்க பாருங்க, உங்க இருதயம் அது மண்ணாய் அல்லது பூமியாய் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை விதையாய் இருக்கிறது. You can sow forgiveness, you can sow prosperity, you can sow healing, you can sow many kinds of seed of the word of God. நீங்க மன்னிப்பாகிய விதையை விதைக்கலாம், சுகமாகிய விதையை விதைக்கலாம், ஆசீர்வாதமான விதையை விதைக்கலாம், நன்மையான விதையை விதைக்கலாம். இப்படி எந்த விதையை நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த அறுவடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. That is what it means. You have the kingdom of God in your heart. அதுதான் இங்க வசனம் சொல்லுது, தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. The kingdom of God in your heart is like the ground or the dirt that is on the earth. இங்க தேவ ராஜ்யம் ஒரு பூமியை போல. God says you are God's garden. He will sow the things of God inside of you. ஆண்டவர் சொல்லுங்க, நீங்க ராஜ்யத்தின் தோட்டமாய் இருக்கிறீங்க. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அது உங்கள் ஜீவனிலே பெருகும். Out of your belly, out of your inner being will flow rivers of living water. வேத வசனம் சொல்லுது, உங்களுக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று புறப்படும் என்று வாசிக்கிறோம். In the book of Ephesians chapter 3 and verse 20. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், he said he will do exceeding above what we can ask or think by the power that is on the inside of us. அங்க வசனம் சொல்ல, நீங்க கேட்பதற்கும் நினைப்பதற்கு அதிகமாய் உங்களுக்குள் கிரியை செய்கிற வல்லவர் என்று வாசிக்கிறோம். You have the God kind of life on the inside in your spirit. அங்க தேவ விதமான ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. When you sow the seeds of the word of God into your heart, it will produce supernatural harvest. இன்னைக்கு தேவ விதையை, தேவ வார்த்தையாக விதையை உங்களுக்குள் விதைப்பீர்களானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளைச்சலை நீங்கள் கண்டுகொள்வீங்க. In the book of Mark chapter 4, மார்க் 4ஆம் அதிகாரம், it says the kingdom of God is as if a man sows seed in the ground. அங்க சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷன் ஒரு விதையை புறப்படுகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. And he sleeps day and night and it springs up. You don't know how it happens. அது எப்படி முளைக்கும் என்று அவன் அறியாது இருக்கிறான். That is the way you believe the word of God and see the miracles of God. அன்புக்குரியவர்களே, இதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த விதையை விதைத்தால் அற்புதங்களை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். You want to learn more and more that you have the kingdom of God on the inside of you. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை இன்னும் அதிகமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். We do not understand how the ground can produce the many harvests that comes out of the natural earth. எப்படி மாம்சமாய் எப்படி நம்ம அங்க மண்ணிலிருந்து காரியங்கள் புறப்பட்டு முளைத்து எழும்புகிறதோ அதே வண்ணமாக திரளானது உங்க வாழ்க்கையிலே முளைத்து எழும்ப ஆரம்பிக்கும். And so it is when you sow the word of God into your heart, it will produce things that are impossible with natural people.
இன்னைக்கு மாம்சமான ஜனங்களால் முடியாத காரியம் உங்களால முடியும். காரணம் என்னன்னா, உங்களுக்குள் இருக்கிற தெய்வ ராஜ்யத்திலே தேவ விதையை நீங்கள் விதைக்கிறீர்கள். In the book of John, chapter 8 and verse 12, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Jesus said, I am the light of the world, and if you walk in him, you will not walk in darkness. அங்க வசனத்திலே இயேசு இப்படி சொல்லுகிறாங்க, நான் ஒளியாய் இருக்கிறேன், என்னில் நடக்கிறவன் இருளில் இருக்க மாட்டான் என்று வாசிக்கிறோம். In 1 John chapter 1 and verse 7, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், if we walk in the light as he's in the light, we have fellowship with God. இங்க நம்ம ஒளியிலே நடக்கிறோம், ஒளியிலே இருக்கிறோம், தேவனோடு கூட உறவிலே இருக்கிறோம். Jesus was on the earth, but now he is in heaven. இயேசு பூமியில இருந்தார், இப்பொழுது அவர் பரலோகத்திலே இருக்கிறார். Now every Christian has the light of God on the inside of them. ஆனால் இப்பொழுது எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இயேசுவுக்குள் இருந்த அதே ஜீவன், அதே ஒளி எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கிறது. If you will learn to listen to your heart and walk in the light in your spirit, God will show you the way to go in every situation. உங்களுக்குள் பேசுகிற தேவனுடைய ஒளியையும் அவருடைய சத்தத்தையும் கேட்பிலானால் நீங்கள் ஜெயமாய் உங்க வாழ்க்கையை நடத்த முடியும். He says, let your light so shine that people will see it and glorify God in heaven. அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும், அதன் மூலமாக ஜனங்கள் உங்களை தேவனை கண்டடைவார்கள் என்று வாசிக்கிறோம். Every believer has the same kind of light in your spirit that God has in him. எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் தேவனுக்குள் இருந்த அதே வண்ணமான ஒளி எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் இருக்கிறது. That is why Jesus said, I am come. He came to this world so that we could have that Zoe life in us. இயேசு சொல்லுகிறாங்க, நான் கடந்து வருகிறேன், அதன் மூலமாக எனக்குள் இருக்கிற அதே தேவ விதமான ஜீவன் உங்களுக்குள்ளும் கடந்து வரும். In the book of Romans chapter 6 and verse 4, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், we have received this newness of life. We are to walk in the life that God has on the inside of us. தேவனுக்குள் இருக்கிற அந்த ஒளியிலே நாம் நடக்கிறவளாய் இருக்க வேண்டும். In the book of Ephesians chapter 4 and verse 22, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், we are to put on the new man and walk in newness of life. அங்க சொல்லப்படுகிறது, பழைய மனுஷனை நீங்க களைந்து போட்டு உங்களுக்கு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவளாகி என்று வாசிக்கிறோம். In 2 Corinthians chapter 4 and verse 7, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it says, we have this treasure in an earthen vessel. இந்த மகத்துவமுள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது, இதை எங்கள் மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். Every Christian has this life of God, this Zoe life on the inside of you all the time. அன்புக்குரியவர்களே, இதை பார்க்க எல்லாருக்கும் சொல்லுகிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவ விதமான ஜீவன் எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கிறது. The devil doesn't want you to know that you have the God kind of life inside of you. அன்புக்குரியவர்களே, பிசாசானவன் இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புவதில்லை. You can learn to listen to the Holy Spirit inside of you. He will guide you in everything in life. இன்னைக்கு தேவன் இந்த ஜீவனை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். I want you to pray this prayer after me to receive Jesus Christ as your Savior. அன்புக்குரியவர்களே, இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Say out loud, I believe Jesus Christ is the Son of God. சத்தமாய் சொல்லுங்க, இயேசுவே நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross and rose from the dead for me. ஏசப்பா நீரே எனக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, say out loud, I receive Jesus right now as my Savior. ஏசப்பா இப்பொழுதே உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் ஏற்றுக்கொள்கிறேன். If you did that from your heart, you are now born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இந்த ஜபத்தை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து செய்திருப்பீர்களா, நீங்க இயேசுவின் பிள்ளையா இருக்கிறீங்க, நீ மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். Get into a good, strong church and learn more about God one day at a time, and he will continue to bless you. In Jesus' name, amen. நல்ல ஒரு சபைக்கு போங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த சபையில படிப்படியாய் வளருங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தர்